மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரி வெற்றிவேர் பியார் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலைகளை கொண்டு வந்து பன்னீரால் காலம்பி பட்டாடையால் துடைத்து கொண்டு வந்த மலைகள் உங்கள் பாதத்தில் குவித்து அநேக கோடி வந்தனம் பண்ணார். பான்மதி மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்தவனினால் என் தேவிக்கு மனமாலை கொலையாம உனக்கு நான் வச்சுக்க வழியாம நான் கட்ட திருமாங்கலியத்தோடு உலக 56 தேசத்துக்கு ராணியாக வந்திருப்பாரு. ஆசீர்வாதம் கொடுத்ததனால மிகவும் சந்தோஷம் கொண்டேன். சந்தோஷம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில அது சீக்கிரமே என்னை காண வேண்டும் என்று அழைத்தீர்களே தேவி பான்மதி, இந்த அந்த ராத்திரியிலே இந்த தினத்துல என்ன காரணமா அழைத்தாய் மன்னா என்று கேட்கிறாய். தேவி நேற்று தினம் யார் கண்ணன் வந்து பாண்டவருக்கு நாடு கேட்டார். நாடு இல்லை என்று சொன்ன காரணத்தினாலே சண்டை தொடக்கமாகி விட்டது. சண்டைக்கு வருகிறேன் சொல்லி கைத்தாமல் விட்டுவிட்டு அதனால வெடிந்தால் பாண்டவருக்கு எனக்கு சண்டை, வெடிந்தால் பாண்டவருக்கு எனக்கு 18 நாள் சண்டை. அந்த சண்டையிலே என் மாமாவாகிய ஜெகனி அழைத்து நான் கேட்டேன். ஆனால் மாமா நடக்க போற சண்டையிலே கண்டவனுக்கு பிறந்த பாண்டவர் ஜெயிப்பாங்களா நம்ம கண்ணு ஜெயிக்குமா மாமான்னு கேட்டேன். என் மாமாவாகிய ஜெகனி சொல்றாரு, ஆனால் துரியோதனா இதுவரை நீ கேட்டதுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். இப்படி நடக்க போறதை இப்ப முன்ன கேட்கிறேன். இந்த சண்டையில பாரதை போர்ல யாருக்கு அதை ஜெயிக்கும்னு தெரியணும்னா சாஸ்திரத்தை வல்லவர் சகாதேவன் இருக்கிறார். ஐவர்களையே கட பிறந்தவர் சகாதேவன். சகாதேவன் இடத்துல சென்று சாஸ்திரம் பார்த்தால் பாண்டவர் கடை ஜெயிக்குமோ நம்ம கடை ஜெயிக்குமோ அப்பதான் தெரியும்னு சொல்லி மாமாவாகிய ஜெகனி சொல்லிட்டாரு. அதனால இன்றைய தினத்திலே பாண்டவரை தேடி சகாதேவன் இடத்துல சென்று நான் சாஸ்திரம் அறிந்து வருகிறேன். அதற்காகத்தான் உன் நிலத்தை வாய்வார்த்த சொல்லிட்டு போனார் அழைத்த தேவி. அப்படியா? ஆமா. நம்மளுடைய கடை ஜெயம் பெருமா ஆமா என்று சாஸ்திரமாக்க சகாதேவனிடம் போறீங்க. சகாதேவனிடத்துல சென்று வருகிறேன். பாண்டவரை தேடி போகிறேன். மன்னா தேவி எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன சொல்ற? எப்படி தெரியுமா? சொல்லுவார். உங்களுக்கு இந்த கெடுமுச்சி உங்களை விட்டு போகுதா? அடியே பாண்டவர் அறவே நான் அழிக்கத்தான் போகிறேன். காடி சண்டை பாண்டவரை நான் யார விட மாட்டேன். அப்படியா? அதனால பாண்டவர் அழிக்கிறவரை நான் உண்ண மாட்டேன், உறங்க மாட்டேன். இப்ப நீ என்ன சொல்ற? 18 நாள் 18 நாள் சண்டை வச்சுட்டாங்க. சண்டையில யார் ஜெயமேறான்னு சொல்லி அந்த சகாதேவனோட சாஸ்திரமாக்க போறேன்னு சொல்றேன். அந்த சகாதேவனோ நம்மளுக்கு எதிரியாச்சு. நீங்க போனீங்கன்னா உங்களை சும்மா விடுவாங்களா? அப்ப பண்ணா ஐயா சுனரி கண்டாரானா எப்படி சொல்றீங்க?
அர்ஜுனர் மட்டும் உங்களை கண்ணால கண்டுட்டாருன்னா கையில இருக்க காண்டிபதனாலே உன்னை கொண்டுடுவாரு. அந்த மீம மட்டும் கண்ணால பார்த்துட்டா என்ன காட்சி? அவன் பேரு என்னங்க சொல்றீங்க? அவன் பேரு கேட்டாலே அங்கமெல்லாம் அது நல்லா கேள்றான். பேரை கேட்கும் போதே நடக்குது. சண்டைக்கு போய் நீ என்னத்த செய்ய போற? தேவி பான்மதி அண்ணா இததான் என் மாமாவை ஜெகனிட்டு நான் கேட்டேன். ஏன் மாமா வெடிந்தால் பாண்டவருக்கு நமக்கு சண்டை உண்மைகளம் உண்மைதான். எதிரிகிட்ட போய் சாஸ்திரம் கேட்டா சாஸ்திரம் சொல்லுவானா மாமான்னு நான் கேட்டேன். அப்பா அதே வீமர் பானே அர்ஜுனர் பானே நான் கேட்டேன். அப்படி கேட்கின்ற போது மாமாவாகிய ஜெகனி சொல்லியிருக்கிறார், இந்த இரவுல வெடிஞ்சால் சண்டை. இந்த இரவுல தர்மர் வீமன் அர்ஜுனன் நகுலன் பாஞ்சாலி 5 பேரும் இந்த இரவுல எத்திரியா இருக்கிறாங்க உபலாயத்துல. ஆனா சகாதேவன் ஒருவன் தான் காவல் புரிந்துட்டு இருக்கிறான். நீ இந்த வேகத்துல போக கூடாது. அபிமனு சொல்லி அபிமனு கொடுத்துட்டு போகணும். பாண்டாரை தேடி வந்து பலி வந்து நேர்ந்து விட்டது. ஐவரை தேடி வந்து அவதி மோசம் வந்துருச்சு. உங்களை நாட்டை கூட்டிட்டு போய் நாடு கொடுக்கலாம்னு வந்தேன். அபிமனு அபிகுரல் கொடுத்தீனியா? சத்தியம் தவறான சந்திரோலகத்தில் பிறந்தவர்கள், கோடு தவறான குருகுலோமத்தில் பிறந்தவங்க. அபிமனு சொல்லி காதலை கேட்டு ஆதரிக்காத அபியத்தை காக்காது விட்டால் சந்திரகுலோமிச்சுமே அழிஞ்சிரும். சகாதேவன் அபிகுரல் கொடுத்து நீ போகணும். அப்படி அபிகுரல் கொடுத்து போறது மட்டும் இல்ல, கேட்டத சொல்றேன், வந்த அபியத்தை காக்கிறேன்னு சத்தியம் வாங்கிக்கணும். அப்ப சத்தியம் தவறாக இல்லையா? சத்தியத்தை வாங்கிக்கிட்டு பிறகுதான் நம்ம கௌரவன்கிறது என் கடை ஜெயிக்குமா, பாண்டவர் உங்க கடை ஜெயிக்குமா, சாஸ்திரத்தில் உள்ளபடி எடுத்து சொல்றான். சகாதேவன் கேட்டா கேட்டத சொல்றது சத்தியம் கொடுத்துட்டானா அவன் சாஸ்திரம் சொல்லிதான் ஆகணும். சாஸ்திரம் என்பது பொதுவே, எதிரிக்கு வேற இல்ல. சாஸ்திரம் என்பது பொதுவே, யாரு கேட்டாலும் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு மாமாவாங்க ஜெகனி சொல்லிட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி வீமனை முடிச்சிட்டு இல்ல, அர்ஜுன முடிச்சிட்டு இல்ல. இன்னைக்கு அப்படியா? இந்த அர்த்தராத்திரில தர்மர் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் நகுலன் பாஞ்சாலி 5 பேர் எத்திரியா இருக்கிறாங்க. உண்மைதான். சகாதேவன் முரண இந்த இரவுல காவல் புரிஞ்சிட்டு இருக்கிறான். இப்படி அபிய குரல் கொடுத்து சத்தியத்தை வாங்கிட்டு பிறகு சாஸ்திரம் கேட்டு வா. அப்பதான் நம்ம கடை ஜெயிக்குமா பாண்டவர் கடை ஜெயிக்குமா தெரியும்னு சொல்லி மாமா ஜெகனி சொல்லிட்டாரு. என்னுடைய தந்தை சொல்லி இருக்காரு. அதனால நீ நினைக்கிற மாதிரி நான் சண்டைக்கு போகிறேன், அவனுக்கு முடிச்சிட்டு இல்ல, நான் சாஸ்திரம் அறிந்து வருகிறேன். நீ அரண்மனை இருப்பா தேவி. மன்னா விதிய வெல்ல வேந்தனாலேயே முடியாது. நீங்கள் சென்று திரும்பி வர வரைக்கும் வலி மீது விழி வைத்து காத்திருப்பேன். அப்படி ஆகட்டும். என் தேவி ஆகிய பாதுமதியெல்லாம் வாய் வார்த்தை சொல்லிட்டேன். இப்ப சகாதேவனுக்கு ஆனா பாண்டவர் தேடி போகணும் சாஸ்திரம் பார்க்க. அதற்கு முன்ன என் தம்பி இருக்கிறான புறத்துல வரண்டு பத்தி முங்கோவக்காரை யார் துச்சோதன முடிய என் தம்பிமார்களை கூப்பிட்டு உடனே சண்டைக்கு தயாரா இருக்குதா? நம்ம ஆனை போல சேனையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருங்க. நான் போய் சாஸ்திரம் பார்த்துட்டு வர சகாதேவன் சொல்லி என் தம்பி சொல்லிட்டு போகணும். என் தம்பி ஆகிய துச்சோதனா புத்திர இருக்கிறார், சீக்கிரம் கூட்டி வா மந்திரி.